ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்குமே வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பராக நல்லா டேஸ்டியான கேரட் பாயாசம் எப்படி ஈஸியாக செய்கிறதுங்கிறது பார்க்க போகலாம் வாங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது செய்யறதுக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கிறேங்க. கூடவே பாருங்கள் நட்ஸு, அதாவது முந்திரி பருப்பும் நான் திராட்சையும் சிறுசாக கட் பண்ணியிருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் பிஸ்தா, பாதாம் பருப்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா பூசணி விதை இருந்தால் கூட பொரிச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. இது செவந்துருச்சு, ஒரு தட்டுக்கு மாற்றிடுவோம். இப்போ பாருங்கள், இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசி, இதே நெய்யில் 3 டேபிள் ஸ்பூன் ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி விட்டுடலாங்க. இந்த ஜவ்வரிசி நல்லா பொரிஞ்சு வரும், அது வரைக்கும் நம்ம வறுத்துருவோம். நான் சின்ன ஜவ்வரிசி தான் எடுத்துருக்கிறேன், லைலான் ஜவ்வரிசி. நீங்கள் மாவு ஜவ்வரிசி கூட எடுத்துக்கலாம். பாருங்கள், ஜவ்வரிசி நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இது கூட பாருங்கள், நான் மீடியம் சைஸ் கேரட் 2 எடுத்து தோலெல்லாம் சீவி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காய் துருவுற துருவியில் துருவி வச்சுருக்கிறேன். அது மெஷர்மெண்ட் கப்பில் எடுத்துருக்கிறேன், 1 கப் அளவுக்கு நான் எடுத்துருக்கிறேன். அதையும் இது கூட சேர்த்து கலந்து விட்டுறலாங்க. நல்லா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கிடலாம். அதாவது இந்த நெய்யிலேயே இந்த கேரட்டும் நல்லா வதங்கணும், அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிடுவோம். பாருங்கள், நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்க போகிறோம். அதாவது இந்த கேரட்டும் ஜவ்வரிசியும் வேக வைக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். மெஷரிங் கப்பாலேயே எடுத்துக்கலாங்க. ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருவோம். ஏன்னா கேரட் நல்லா வெந்து வரணும். ஜவ்வரிசி நம்ம நெய்யில் வதக்கிறதுனால சீக்கிரமே வெந்துடும். ரெண்டுமே வேகட்டும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா கொதி பிடிச்சி வேகுது. இப்போ ஓரளவுக்கு நம்ம சேர்த்துன தண்ணியில் வெந்து வந்துருச்சு பாருங்கள். நம்ம சேர்த்துனால விஞ்சி கொஞ்சமாக வெந்திருக்கு, இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி இருக்குது. இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்து செய்யலாங்க. சர்க்கரை சேர்த்துனுமே பாருங்கள், நல்லா மெல்ட் ஆகி வந்துருச்சு, நல்லா கொதித்து மெல்ட் ஆகி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால், ஃபுல் ஃபேட் மில்காக எடுத்துக்கோங்க. 1 கப்பு பாலை சேர்த்துட்டு ஒரு கொதி விட்டால் போதும், ரொம்ப கொதிக்க தேவையில்லை. ஏன்னா ஜவ்வரிசி கேரட் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், பால் சேர்த்து ஒரு கொதி வந்துருச்சு. நல்லா ஃபுல் ஃபேட் மில்க் சேர்த்துனிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற நட்ஸை சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுறலாங்க. இது கூட பாருங்கள், கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் 2 ஏலக்காயை தட்டி சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்டியான கேரட் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸி, ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்துச்சு. இது போல் நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். 1 டம்ளருக்கு 2 டம்ளர் கண்டிப்பாக கேட்பாங்க, எல்லோரும் விரும்பியும் சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல இந்த பாலோட கேரட் சூப்பராக வாயில் கடுவிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.